மொழியாக இருந்திருக்கிறது. நாட்டின் பல பாகங்களில் கூட தமிழ் ஒரு ஆட்சி மொழியாக இருந்திருக்கிறதா சொல்லப்படுகிறது. குறிப்பாக கிறிஸ்துவுக்கு பின் 14ஆம் நூற்றாண்டில் ராபர்ட் நோக்ஸ் என்கின்ற ஒரு ஆங்கில வரலாற்று ஆசிரியர் அவர் கண்டிமன்னால் கைது செய்யப்பட்டார். அவர் அங்கு கைது செய்யப்பட்டு அதிலிருந்து அவர் கண்டிமன்னுடைய அந்த கைதிலிருந்து தப்பித்துக் கொண்டு வடமாகாணத்துக்கு சென்று, குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு சென்று அங்கிருந்து அவர் மீண்டும் அன்றாபுரத்துக்கு வந்தார் சொல்லப்படுகிறது. அவர் அன்றாபுரத்திலிருந்து பின்பு அவருடைய தாய் தேசமான இங்கிலாந்துக்கு சென்று ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நூலை எழுதினார். அந்த நூல் ஹிஸ்டரி ரிலேஷன் ஆஃப் த ஐலண்ட் ஆஃப் சிலோன் என்கின்றதான ஒரு அழகான ஒரு மிகச்சிறந்த வரலாற்று நூலை அவர் இங்கிலாந்திலே எழுதி வெளியிட்டார். அதிலே சொல்லப்படுகிறது, தமிழ் ஆட்சியாளர்கள் வடகிழக்கிலும் வடகிழக்கு அப்பால் இலங்கையின் முதலாவது ராஜ்யமான அன்றாபுரத்திலும் புலனறுவை போன்ற பல ராஜதானிகளில் தமிழர்கள் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். அவர்களுடைய மொழி தாய்மொழி தமிழ், அது ஆட்சி மொழியாக இருந்திருக்கு சொல்லியிருக்கிறார்கள். இன்று எமது மாவட்டத்திலே எத்தனையோ வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தடயங்கள் அழிக்கப்பட்டுக் கொண்டும் சிதைவடைந்து கொண்டும் போய்கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில், அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த பிரதேசத்து இளைஞர்கள் இந்த மாவட்டத்துக்கு, ஏன் இந்த இலங்கையில் இருக்கின்ற அனைவருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இந்த கல்வெட்டை பேணியிருக்கிறார்கள். அதுக்கு நான் அவர்களுக்காக இந்த இடத்தில் உண்மையிலே மீண்டும் என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன்.